பிரசாந்த், பிரசாந்த், என்னாச்சு? பிரசாந்த், ஐயோ ரத்தம்! எந்திரி பிரசாந்த்! என்னாச்சு உனக்கு? பிரசாந்த்! அது நான் தான் சொன்னேன்ல, பூனை பூனை வந்திருக்கு. ஜன்னல் திறந்திருக்கு, அதான் உள்ள வந்துருச்சு. இப்ப நான் அதை துரத்தி விட்டுட்டேன், போயிடுச்சு. இங்க பாருமா ஆர்த்தி, லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்புறது நல்லது. இல்ல டிராபிக் ஜாஸ்தி ஆயிடும். ஆமா ஆர்த்தி, நீ கிளம்பு. நீ போய் பிரதீப்புக்கு சமையலுக்கு உதவி பண்ணணும்னு சொன்னேல, சீக்கிரமா போனா தானே நல்லா இருக்கும். சரிங்க. வாங்க பசங்களா, வாங்க. ஓடாதீங்க ஓடாதீங்க, பாத்து பாத்து. தேங்க்யூ. உண்மையிலே ஆர்த்தி, உங்க கையில எப்பவுமே ஹாக்கி ஸ்டிக் இருந்தாதான் உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். ஐம் சாரி. இனிமே நான் கவனமா இருக்கேன். வரப்போற இந்த புது விருந்தாளியும் நான் கவனமா பாத்துக்கிறேன். சரிங்க, நாங்க கிளம்புறோம். வாங்க. என்னங்க, நீங்க போங்க, நான் இப்ப வரேன். மா, ஒன்னும் பிரச்சனை இல்லையே? எல்லாம் சரியா தான் இருக்கு. ஏமா இப்படி கேக்குற? நீங்க என்கிட்ட இருந்து எதையும் மறைக்கிற மாதிரி இருக்கு. அட என்னம்மா, உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? சரி நீ கிளம்பு, வீட்ல எல்லாரும் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. சீக்கிரம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. பிரசாந்த், என்னாச்சுங்க?
இப்போ நீங்க கம்ஃபர்டபுளா உட்காரலாம். இதுக்கு முன்னாடி நான் கம்ஃபர்டபுளா தான் இருந்தேன். உண்மைதான். இப்போ நீங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கலாம். இவர் முகத்துல இருக்க இந்த சந்தோஷத்தை இனிமே நான் தொலைஞ்சு போக விட மாட்டேன். ஆனா இந்த பிரெக்னன்சியோட காம்ப்ளிகேஷன்ஸ் இவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் இந்த சிரிப்பு காணாம போயிடும். எப்படி வேணா இருக்கட்டும், இந்த உண்மைகளை தெரிஞ்சுக்கிற உரிமை அவருக்கு இருக்கு. நான் இப்பவே எல்லா உண்மையும் இவர்கிட்ட சொல்ல போறேன். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க. என்ன விஷயம் ஆர்த்தி? சொல்லுங்க. நீங்க அப்பா கிட்ட என்ன சொல்ல போறீங்க அம்மா? அருண், உனக்கு இது கூட நான் தெரியாது. அம்மா அப்பா கிட்ட ஐ லவ் யூ சொல்ல போறாங்க. ஆர்த்தி, நீங்க நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களே, என்னன்னு சொல்லுங்க. இல்ல, அது நாம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பொறுமையா உட்காந்து பேசுவோம். ஆர்த்தி, இந்த விஷயம் தான் பொம்பளைங்க கிட்ட எனக்கு பிடிக்காத ஒன்று. இப்ப வீட்டுக்கு போற வரைக்கும் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கணும். நீங்க கோவப்படுற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல, விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன பண்றதுனே புரியல. இப்ப ரைட்ல போகணுமா இல்ல லெஃப்ட்ல போகணுமா, கியரை மாத்தணுமா, எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. அந்த விஷயம் மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க இப்ப என்ன விஷயம் சொல்லல. கொஞ்சம் நிறுத்துங்க. நிறுத்துறதா? ஆரம்பிச்சது நீங்க தான் ஆர்த்தி. நான் எப்படி நிறுத்த முடியும்? அதுவும் இல்லாம நான் இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். தயவு செஞ்சு கேளுங்க. இங்க பாருங்க ஆர்த்தி, நீங்க விஷயம் என்னன்னு இப்ப என்கிட்ட சொல்லி ஆகணும். நீங்க பேசாம இருந்தீங்கன்னா என்னால எதுவுமே பண்ண முடியாது. பின்னாடி இருக்கிற பசங்க கூட பேசிக்கிட்டே வராங்க, ஆனா நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. விஷயம் என்னன்னு சொல்லுங்க ஆர்த்தி. நீங்க எப்ப என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்துட்டு தான் வரேன். நீங்க அன்கம்ஃபர்டபுளா இருக்கீங்க. நீங்க என்ன விஷயம்னு சொல்லுங்க. இத பாருங்க ஆர்த்தி. चुपके चुपके सबको हो रही है, हाँ सबको हो रही है खबर। चुपके चुपके ओ दो दिल मिल रहे हैं, मगर चुपके चुपके சீக்கிரம் போங்க. நம்பவே முடியலப்பா. இன்னைக்கு பிரதீப் கிச்சன்ல பிஸியா இருந்தா. சும்மா சொல்லக்கூடாது. உன் சமையல் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. நிச்சயமா உன் கைக்கு ஒரு உம்மா கொடுத்தே ஆகணும். அப்படின்னா இந்தாங்கண்ணா, உங்களே எடுத்து எடுக்க போறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் இந்த வீட்ல சிரிப்பு சத்தம் கேக்குது. அதனால இப்போ என்னாலேயோ இல்ல வேற யாராலேயோ கூட இப்ப இருக்கிற இந்த சந்தோஷம் கெட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த நேரத்துல காயத்ரி இல்லாததுதான் ஒரு குறையா இருக்கு. அவளும் இங்க இருந்திருந்தா எல்லாரோடையும் சேர்ந்து சிரிச்சு பேசி சந்தோஷமா இருந்திருப்பா.
இது ஒரு பிரச்சனையே கிடையாதுப்பா. இங்க நடக்கிற எல்லாத்தையும் வீடியோ ஷூட் பண்ணி அதை நான் அம்மாக்கு அனுப்பி வைக்கிறேன். ஓகே? உங்களுக்கு என்ன தோணுதோ அதன்படி செய்யுங்க. எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். மாயா, நீயும் போய் பகவத்கீதை படிக்கணும்ல, கிளம்பு. சரிங்க அண்ணா. போ போ போ. வாவ், அப்பா முதல் தடவையா இந்த மாதிரி ஒரு மூட்ல இருக்காரு. இது எல்லாத்துக்குமே காரணம் ஆர்த்தியும் ராஜேஷ் தம்பியும் தான். நீங்க 2 பேரும் இந்த வீட்டுக்கு திரும்பி வந்ததால இந்த வீட்டோட சந்தோஷமும் திரும்பி வந்துடுச்சு. டேய் சின்னவனே, நைஸா என்ன மாட்டி விட்டல. ஆமா, எனக்கும் உன் காது திரும்பி உனக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கணும்னு தோணுது. என்ன பிரீத்தி? பிரீத்தி, சொல்லுங்க. நீ எங்க இருக்க? நான் பிரதீப்போட காதை திருகி விடுறதுல உனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையேன்னு நான் உன்கிட்ட கேட்டேன். அதெல்லாம் இல்ல. அட, என்ன ஒய்ஃப் நீ? என் காதை திருகுவான்னு கேக்குறாங்க, சும்மா இருக்க? ஏன்னா நீங்களும் அப்படிதான் நடந்துக்கிறீங்க. இப்ப எனக்கு பெர்மிஷனும் கிடைச்சிடுச்சு. இப்போ உங்களை ஐயோ அண்ணி அண்ணி அண்ணி, வலிக்குது, விடுங்க விடுங்க. சரி சரி வாங்க. இங்க நடக்கிற எல்லாத்தையும் வீடியோவா ஷூட் பண்ணி அம்மாவுக்கு அனுப்பி வைக்கணும்ல. வாங்க வாங்க வாங்க. எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. இப்பவே ஒரு சரியான சந்தர்ப்பமா பார்த்து நான் இவர்கிட்ட அந்த விஷயத்த சொல்லிடணும். எனக்கு பிறக்க போற குழந்தையோட உயிருக்கும் ஆபத்து இருக்குன்னு சொல்லிடணும். ஹாய் மா. நீங்க எங்களை மிஸ் பண்றீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா உங்களை விட நாங்க 3 பேரும் உங்களை நிறையவே மிஸ் பண்றோம். வணக்கம்மா. அத்தை, உங்க பசங்க உங்ககிட்ட போய் சொல்றாங்க. அவங்கள விட உங்க 3 மருமகளும் தான் உங்களை மிஸ் பண்றோம். வணக்கம் அத்தை. போய் எங்க எல்லாரையும் விட நாங்க தான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றோம். சீக்கிரமா வாங்க பாட்டி. We love you பாட்டி. அம்மா, உங்களுக்கு அந்தாக்ஷரி விளையாடவும் அதை பார்க்கவும் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நாங்க இங்க எல்லாரும் சேர்ந்து அந்தாக்ஷரி விளையாட போறோம். பிரதீப், நான் அந்தாக்ஷரி எல்லாம் விளையாட மாட்டேன். ஆனா நான் அம்மாக்காக சொல்றது கேளு, விளையாட மாட்டேன்னா மாட்டேன். ஆனா ஆனா நோ நோ. ஆர்த்தி, அவர்கிட்ட நீயே சொல்லு. அம்மா, நீ அண்ணனை நீங்க தான் சம்மதிக்க வைக்கணும். நீ சொன்னா கேப்பா ஆர்த்தி. அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்க. அம்மா அப்பா கிட்ட நீங்க சொல்லுங்க. அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்க. இல்ல, வேண்டானா விட்டுருங்க. அவரால முடியாது. அப்புறம் இந்த மாதிரி போரிங்கான ஆளுங்க கிட்ட என்டர்டைன்மெண்ட் எதிர்பார்க்கறது வேஸ்ட் இல்ல. போரிங். அக்கா, பிரீத்தி, வாங்க நம்ம கிச்சனுக்கு போய் காஃபி போட்டுக்கிட்டு ஜாலியா அரட்டை அடிக்கலாம். ஆலாமா? சரி வா. ஒரு நிமிஷம் அண்ணி. சேலஞ்ச் பண்ணிட்டு நீங்க எல்லாரும் எங்க போயிட்டு இருக்கீங்க? அண்ணா, அண்ணி உங்களை தான் கிண்டல் பண்ணிட்டு போறாங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு காட்டிடுங்க. ஆமா ராஜேஷ், உன் திறமையை காட்டு. ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா நீ செஞ்சு காட்டுவேன்னு தெரியும். நீ எவ்வளவு பெரிய என்டர்டெய்னர்னு இவங்களுக்கும் தெரியட்டும். அட பரவாயில்ல, இருக்கட்டும், விடுங்க. ராஜேஷ் தம்பி நிச்சயமா வேலைக்கு ஆக மாட்டாரு. ஆர்த்தி, நாம பிளான் பண்ண மாதிரி போய் காஃபி போடலாம். வா. ஒரு நிமிஷம். பிரதீப்பும் அண்ணனும் சரியா தான் சொல்றாங்க. போரிங்கான ஆள்கிட்ட இருந்து என்டர்டைன்மெண்ட்டை எதிர்பார்க்க முடியும். என்ன பசங்களா? எஸ் அப்பா.
கிட்டார். कहते हैं खुदा ने इस जहां में सभी के लिए किसी ना किसी को है बनाया, हर किसी के लिए तेरा मिलना है उस रब का इशारा, मानो मुझको बनाया तेरे जैसे ही किसी के लिए। कहते हैं खुदा ने इस जहां में सभी के लिए किसी ना किसी को है बनाया, हर किसी के लिए तेरा मिलना है उस रब का इशारा, मानो मुझको बनाया तेरे जैसे ही किसी के लिए। कुछ तो है तुझसे राबता, कुछ तो है तुझसे राबता, कैसे हम जाने हमें क्या पता, कुछ तो है तुझसे राबता। तू हम सफर है फिर क्या फिक्र है, जीने की वजह यही है मरना इसी के लिए। कहते हैं खुदा ने इस जहां में सभी के लिए किसी ना किसी को है बनाया, हर किसी के लिए। ओ, ओ, मेहरबानी जाते जाते मुझ पे कर गया, गुजरता सा लम्हा एक दामन भर गया, तेरा नजारा मिला, रोशन सितारा मिला, तकदीर की कश्तियों को किनारा मिला। सदियों से तरसे है जैसी जिंदगी के लिए, तेरी सोहबत में दुआएं हैं उसी के लिए, तेरा मिलना है उस रब का इशारा, मानो मुझको बनाया तेरे जैसे ही किसी के लिए। कुछ तो है तुझसे राबता, कुछ तो है तुझसे राबता, कैसे हम जाने हमें क्या पता, कुछ तो है तुझसे राबता। तू हम सफर है फिर क्या फिक्र है, जीने की वजह यही है मरना इसी के लिए। कहते हैं खुदा ने इस जहां में सभी के लिए किसी ना किसी को है बनाया, हर किसी के लिए। ओ, ओ, है। என்ன சார்த்தி, ஏன் நீங்க அழறீங்க? ஆர்த்தி சொல்லுங்க, எதுக்கு அழறீங்க? நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன்ல, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு. அம்மா என்ன சொல்ல நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். கார்ல வரும்போது அப்பா கிட்ட கூட சொல்லணும்னு நினைச்சீங்கல்ல. I love you ராஜேஷ்.
இத பாருங்க, நாங்க எல்லாரும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீங்க போய் உங்க ரூம்ல விளையாடுங்க. போங்க 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 போங்க. என்னாச்சு ஆர்த்தி? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்த, திடீர்னு உனக்கு என்னாச்சு? திடீர்னெல்லாம் இல்லக்கா. ரொம்ப நாளாவே நான் இவர்கிட்ட அந்த விஷயத்தை சொல்ல நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த விஷயத்தை இத்தனை நாளா உங்க எல்லார்கிட்ட இருந்தும் நான் மறைச்சு வச்சிருக்கேன். ஆனா இப்போ அது உங்க எல்லார்கிட்டயும் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆர்த்தி மருமகளே, உரிமையை பத்தி பேசுற நேரம் இது இல்ல. நீ அப்படி எந்த விஷயத்த உன் மனசுக்குள்ள போட்டுக்கிட்டு இந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியல. இந்த குடும்பமே உன் கூட இருக்குமா? நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ தைரியமா சொல்லு. ஆமா ஆர்த்தி, அப்படி என்னதான் விஷயம் சொல்லுங்க. யாரோட வருகைக்காக நாம இவ்வளவு சந்தோஷமா இருக்கோமோ, யாருக்காக இவ்வளவு ஆவலா இவ்வளவு ஆசையா காத்துக்கிட்டு இருக்கோமோ, அந்த சின்ன குழந்தையால தான் இந்த வீட்ல இன்னைக்கு சந்தோஷம் திரும்ப கிடைச்சிருக்கு. இன்னைக்கு அந்த சின்ன சிறு குழந்தையோட உயிருக்கு உங்க எல்லாரோட பிரார்த்தனையும் ஆசீர்வாதமும் தேவைப்படுது. கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க ஆர்த்தி, என்ன விஷயம்? என்னோட இந்த பிரெக்னன்சில நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குங்க. டாக்டர் கொரியன் சொன்னாங்க நான் அபார்ஷன் பண்ணேன்னு சொன்னாங்க.